அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கம் அதை பற்றி சொன்னதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி தோழரை கடந்து சென்றுட்டு இருந்தாங்களாம். அவர் அன்சாரி தோழர் அவருக்கு ஒருத்தருக்கு உபதேசம் செஞ்சுருக்கார். வெட்கத்தை பற்றி உபதேசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அந்த சகோதரனுக்கு வெட்கத்தை பற்றி உபதேசிச்சுருக்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அவரை விட்டு விடு, வெட்கம்ங்கிறது ஈமானில் ஒரு கிளை, நிறை நம்பிக்கையில் ஒரு கிளைன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்புறம் இன்னொரு தடவை என்ன சொல்லியிருக்காங்க, வெட்கங்கிறது நல்லதை தவிர வேறு எதையும் அது நல்லதை தான் அது தருங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்படி இன்னொரு தடவை வெட்கம் லா இலாஹ இல்லல்லாங்கிறது ஈமானில் 70 கிலோ இருக்குது. அதில் லா இலாஹ இல்லல்லாங்கிறது ரொம்ப வலிமையானது. அது ஃபஸ்ட்டு. அது ரொம்ப சின்னது இந்த நடைபாதையில் இருக்க கல் முள்களை எடுத்து போடுவது. வெட்கங்கிறது அதிலிருந்து ஒரு கிளைன்னு சொல்லியிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறையில் இருக்க கன்னி பெண்ணோட அதிகம் வெட்கம் உள்ளவர்களாக இருந்தாங்கன்று. இப்போ இந்த காலத்தில் நம்ம பெண்கள்லாம் பொதுவாக வெட்கங்கிறத விட்டுட்டு ரொம்ப அந்த வெட்கம்ங்கிறது இல்லாமல் இருக்கனால அவங்க எந்த தவறை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஒரு ஒரு விசேஷங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரெட்டார்த்தத்தில் பேசுகிறது, அந்த வெட்கங்கிறது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே அந்த வெட்கம் இல்லாதனால தான் அப்படிலாம் அவங்க நடக்கப்படுது. நானும் வெட்கங்கிறத நம்ம இஸ்லாத்தில் அது ஈமானில் ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால் வெட்கப்படுதல் நன்மையை தவிர வேறு எதையும் கொண்டு வராது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறதுனால நம்ம வெட்கப்படுவதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். வெட்கப்படுறதுனால அது பிற்போக்கு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. வெட்கப்பட்டால் தான் தப்பை செய்கிறதுக்கே அவங்க வெட்கப்படுவாங்க. ஒரு பொதுவெளியில் அவங்க அறகுறை ஆடை அணிகிறதா, அந்நியர்களோட பேசுகிறதா, இருந்தாலும் சுத்தமாக வெட்கம் இல்லாட்டி அவங்க எதை வேணாலும் செய்வாங்க. வெட்கம் இல்லாதவங்க பயம் அவங்களுக்கு தெளிஞ்சு போயிடும். ஆகவே வெட்கங்கிறது இஸ்லாத்தில் நம்மளுடைய ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால வெட்கத்தை நம்ம அதை ஒரு மனிதர்களுக்கு வெட்கம் இருந்தால் தான் அவங்க தவறான விஷயங்கள்லேருந்து அதை திருத்திக்குவாங்க. வெட்கங்கிறது நல்லதை தவிர வேறு எதையும் கொண்டு வராது அப்படின்னும், இன்னொரு இதில் வெட்கம் அனைத்தும் நல்லதே அப்படின்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஆகவே வெட்கப்படுவதில் இஸ்லாத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால நம்ம